ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்சி. ஸோ இந்த வீடியோ நான் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவியோடது அப்படின்னா, ரீசெண்டாக பிரசாந்த் நீல் அவரோட டேரக்ஷனில் பிரபாஸ், பிருத்திவிராஜ், ஸ்ருதி ஹாசன் இப்படிப்பட்ட பலர் நடிச்சு ரிலீஸ் ஆன படம் தான் பார்த்தீங்கன்னா சலார் பார்ட் 1 த சீஸ் ஃபயர். ஸோ இந்த ஒரு படம் பார்க்கலாமா வேணாமா, இந்த படத்தோட கதை என்ன, இந்த படத்துக்கு ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்க, வாங்கல போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சலார் அப்படிங்கிற இந்த ஒரு மூவியோட கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஸ்ருதி ஹாசன் ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா துரத்துறாங்க. ஸோ அந்த ஒரு கேங் கிட்ட இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைம் கோபி அவங்கள காப்பாற்றி கொண்டு போய் பிரபாஸ் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தங்க வைக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த ஒரு கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கு. உண்மையாலுமே ஸ்ருதிஹாசன் எதுக்கு துரத்துறாங்க அது வந்து இந்த படத்தில் சொல்ல மாட்டாங்க. உண்மையாலுமே அந்த இடத்துல பிரபாஸ் கிட்ட ஏன் வந்து கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க. ஸோ உண்மையாலுமே பிரபாஸ்க்கு ஏகப்பட்ட பில்டப் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்காங்க. உண்மையாலுமே பிரபாஸ் யாரு, பிரபாஸை பார்த்து அந்த ஒரு துரத்துற கேங்கே பார்த்தீங்கன்னா பயப்படுது. ஸோ உண்மையாலுமே இவருக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி என்ன, உண்மையாலுமே இவர் யாரு, அந்த துரத்துற கேங் யாரு, எல்லாத்துக்குமான ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சலார் பார்ட் 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 2022 இதுக்கு முன்னாடி 2022 பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் சாப்டர் 2 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பிரசாந்த் நீலோட அடுத்த படம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹைப் வந்து பார்த்தா பெரிய ஹைப் வந்து பார்த்தா இருந்துச்சு. ஸோ சலார் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த படம் அப்படிங்கிறனால இந்த படத்தோட ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு ஹைப் வேற லெவலில் பார்த்தா இருந்துச்சு. இந்த 2023 லியோக்கு அடுத்து ஒரு பெரிய ஹைப் உள்ள படம் பார்த்தீங்கன்னா இந்த சலார் அப்படிங்கிற இந்த ஒரு படம் தான். ஏன்னா கேஜிஎஃபோட டேரக்டர் இல்லையா, ஸோ அதனால இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைப் நிறையா இருக்கு. அண்ட் ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ், கேஜிஎஃப் இது கிராஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பட் அதெல்லாத்தையும் தாண்டி இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கேஜிஎஃப்க்கு ஒரு துளி சம்மந்தம் கூட பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த படத்தோட ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா வரப்போ இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அப்படியே கேஜிஎஃப்ல இருக்கிற அதே டோன் அதே லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நானும் வந்து கேஜிஎஃப்க்கு இந்த சலாருக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குமோ அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நானும் ஹைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிருந்தேன். பட் இந்த படத்தில் கொஞ்சம் கூட ஹைப் இல்லை. இந்த படம் ரிலீஸ் ஆகிற ஒரு நாள் முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பிரசாந்த் நீலோட ஃபர்ஸ்ட் படமான உக்ரம் படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா சொல்லியிருந்தாரு. இந்த படத்தோட கோர் ஒன்லைன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ரெண்டு பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற ஒரு ரெண்டு பேர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எனிமீஸாக மாறுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு கோர் பிளாட். பட் அதில் சொல்ல வந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பேசுகிறப்போ இந்த படத்தில் நான் ஒரே ஒரு டாபிக் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த படம் பார்க்குறது கண்டிப்பாக நீங்கள் லாஜிக்கே பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. கேஜிஎஃப்ல நம்ம லாஜிக் பார்த்தோமா இல்லை, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கும் வந்து லாஜிக்கே பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த படத்தில் லாஜிக்குங்கிறது சுத்தமாக பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னா இந்த படத்தோட மேக்கிங் தான். ஸோ இந்த படத்தோட மேக்கிங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையாலுமே ஒரு வேற லெவல் மேக்கிங். உண்மையாலே பிரசாந்த் நீல் கான்சார் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ல்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்காகவே பார்த்தீங்கன்னா உருவாக்குன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அந்த கான்சாருங்கிற பிளேஸை காட்டுறதாகட்டும், அது காட்டுற அந்த ஒரு அவுட்லுக் ஆகட்டும், அந்த ஏரியா அந்த இடத்துக்குன்னு தனியாக ரூல்ஸு, அதை சுற்றி இருக்கிற சிட்டிஸ், அதோட ஆர்மிஸு, அதோட ஹைடெக்கான செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி காட்டுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், இந்த படத்தோட ஆர்ட் டிசைன் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக பண்ணி இருந்துச்சு. அண்ட் அதையும் தாண்டி இந்த படத்தில் ஸ்டன் கொரியோகிராஃப் பண்ண அன்பரிவு மாஸ்டர்ஸ் அவங்கள நம்ம பாராட்டி ஆகணும். வரது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபைட் 5 ஃபைட் தான். ஸோ அந்த ஒரு ஃபைட்டை பார்த்தா சூப்பராக பார்த்தா கொரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க. ஆக்டிங்னு பேசுகிறப்ப இந்த படத்தில் உண்மையாலுமே ஃபஸ்ட்டாக ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா பிருத்திவிராஜ் தான். ஸோ இந்த பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் இருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வருவார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். இந்த படத்தில் பிரபாஸை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் தான் பார்த்தீங்கன்னா டைலாக்ஸ் இருக்கும். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஆக்டிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அண்ட் பிரபாஸ் செகண்டாக சொல்லணும் அப்படின்னா பிரபாஸோட கேரக்டர் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிவீல் பண்ணல. இந்த கேரக்டர் பற்றி பில்டப்பாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே தான் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. பட் அந்த கேரக்டர் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர். அந்த ஆக்ஷன் சீன்ஸில் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. அண்ட் அதையும் தாண்டி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காங்க. மைம் கோபி, ஸ்ருதி ஹாசன், ஜெகபதி பாபு, அப்புறம் கேஜிஎஃப்ல கருடனா வந்த ஆக்டர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்கு தேவைப்பட்ட ஒரு கொடுத்துருக்க ஸ்பேஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகிறாங்க. ஸோ மற்றபடி இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டிவாக பார்த்துட்டே இருப்போம். படத்தில் காமிச்ச அந்த 4 ஃபைட் சீன்ஸுமே சரி, அந்த 4 ஃபைட் சீனும் உண்மையாலுமே சூப்பராக பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த கொரியோகிராஃபி ஆகட்டும், அந்த சீனுக்கு கொடுத்த பில்டப்பு ப்ளஸ் அந்த அப்போ கொடுத்துருக்க ரவி பாஸ்கரோட பிஜிஎம் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட் சீன்ஸ் வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துச்சு. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்ஸாக தோணுன விஷயங்கள். ஸோ நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இந்த படத்தில் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் நெகட்டிவ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கதை தான். ஒரு ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எனிமீஸாக மாறுறாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் ஃப்ளாஷ்பேக்கு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஸ்டோரிங்கிறது ஒரு பழைய கதை, உக்ரம் படத்தில் ரீமேக்னு சொல்லிட்டாரு, அதை கூட விட்டுறலாம். பட் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டாக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அதன் கேஜிஎஃப் பார்த்து சில சீன்ஸில் கேஜிஎஃப் பார்த்தா அதே ஃபீல், அதே டேரக்டர்னா அதே ஃபீல் தான் இருக்கும், அது வேணால் விட்டுறலாம். பட் ஸ்க்ரீன் பிளே வந்து உண்மையாலுமே ரொம்ப பழைய டெம்ப்ளேட்டில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா இந்த படத்தோட டைலாக்ஸ். உண்மையாலுமே கேஜிஎஃப் படம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த படத்தில் காமிச்ச ஒவ்வொரு பில்டப்பும் ஆகட்டும் அந்த படத்தை வந்து சூப்பராக கொண்டு போவோம். அந்த படத்தை எலிவேட் பண்ணுறதுக்கு பெரிய
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சீன் பை சீன் இந்த படத்தில் காட்டுற கேரக்டர்ஸ் யாரை பார்த்தீங்கன்னாலும் நம்மக்கிட்ட அந்த பில்டப் கொடுக்குற மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன டைலாக், என்ன ஒரு சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்டால் கூட அதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து போக போக இந்த படத்துக்கு ஒரு பெரிய கிரிஞ்சாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. தேட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிச்சு. அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து வச்சு எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த சீன் வந்து கிறிஸ்பாக கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. நமக்கு பார்க்குறப்பே பார்த்தா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது. ரொம்ப லேகாக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் இருக்கு இல்லையா, அதை வச்சு ஒரு ஓட்டிங் மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. சீஸ் ஃபயர் ஓட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டுவாங்க. ஸோ அந்த ஓட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 9 days அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த 7 to 9 days ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் சீனாக பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 hour ஆகும். ஸோ அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோவாக எடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படா இந்த படம் முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் தேர்ட் மைனஸ் அப்படின்னா இந்த படத்தில் ஒரு ப்ராப்பரான ரைட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஃப்ளோவே இருக்காது. இந்த படத்துல இவங்க என்ன பண்றாங்க, இது என்ன பேசுறாங்க, அவங்க ஒரு கதை சொல்றாங்க, அந்த கதையை நம்ம கேட்கறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கதை என்னன்னே பாத்தீங்கன்னா புரிய மாட்டேங்குது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தா இப்போ கேஜிஎஃப் படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கருடனை காட்டுறதாகட்டும், அந்த பிளேஸ் ஆகட்டும், கோல்டு மைன்ஸ் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் அந்த சீன் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்த பற்றி நமக்கு ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. பட் இதில் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா கோட்டை விட்டாங்க. அந்த சீன்லாம் காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா புரியவே மாட்டேங்குது. இந்த படம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா புரியவே மாட்டேங்குது. மேபி செகண்ட் டைம் மறுபடியும் பார்த்தா மேபி புரியுமா என்னங்கிறது எனக்கு தெரில. அண்ட் கேஜிஎஃப் படம் பெருசாக பேசப்பட்டதுக்கான ரெண்டே காரணம் அந்த படத்தோட தீம் மியூசிக் அண்ட் அந்த படத்தில் காட்டின அம்மா சென்டிமெண்ட் சீக்வன்ஸ். அது ரெண்டுமே இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இந்த படத்தில் அந்த படம் அளவுக்கு பார்த்தா பெருசாக ஒர்க் ஆகலை. நம்ம கேஜிஎஃப் படம் இப்போ பார்த்தாலும் வந்து அந்த அம்மா சென்டிமெண்ட் ஆகட்டும், அந்த பிஜிஎம் ஆகட்டும் எல்லாம் கேட்குறப்ப சூப்பராக பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இதில் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அந்தந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் பெருசாக சிங்க் ஆகலை. அண்ட் அதையும் தாண்டி அம்மா சென்டிமெண்ட் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிஞ்சாக வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா கேக் வெட்ட வருவாங்க. அந்த கேக் வெட்டுறதுக்கு பிளாஸ்டிக் கத்தி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரபாஸ் கையில் கொடுப்பாங்க. இவங்க அம்மா பிளாஸ்டிக் கத்தி வச்சு நீ கேக் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் பிடிச்சி துரத்தி விட்டுருவாங்க. அந்த சீன்லாம் வந்து என்னடா இப்படி கிரிஞ்சா எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தா எனக்கு ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காட்டுறாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து பார்த்தா நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து பார்த்தா லைட்டாக நமக்கு ரிவீல் பண்ணுற மாதிரி தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை கொண்டு போன லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கிளைமேக்ஸ் எண்டிங்கில் சூப்பராக இருந்துச்சு. பட் செகண்ட் பார்ட்டில் வந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணலை. அது பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணலையா இல்லை இந்த படம் எடுத்துருக்கிறதே அப்படி தானா அப்படிங்கிறது தெரில. பட் ப்ராப்பரான ரைட்டிங் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட மைனஸ். இந்த படத்தோட மைனஸ் எல்லாமே சேர்ந்து உண்மையாலுமே இந்த படத்தை பிரசாந்த் நீலா டைரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி பார்த்தா ஃபீல் பண்ண வச்சிச்சு. அண்ட் லியோக்கு அடுத்து எவ்வளோ பெரிய ஹைப் இருந்துச்சு இந்த படத்துக்கு. லாஸ்ட் இயர்ல இருந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹைப் இருந்துச்சு. அந்த ஹைப் வந்து பார்த்தா இந்த படத்தை வந்து பார்த்தா லைட்டா சுக்குநூறா போட்டு உடச்சிருச்சு. இந்த படத்துக்கு சீக்வல் செகண்ட் பார்ட் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த கடைசியில் அனௌன்ஸே பண்ணாங்க. ஸோ இந்த படம் 1 part கிடையாது, 2 பார்ட்டாக வந்து பார்த்தா எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படம் ஓடுறத வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் செகண்ட் பார்ட் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ லேகாக ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் பார்ட் வந்தால் அதுக்கு ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அதுக்கு ஹைப் ஏற்றி அதுக்கு வெயிட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஓவராலாக இந்த சலார் மூவி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணலாம். அண்ட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாக வந்து இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இந்த மாதிரி பில்டப் இருந்தால் ஸ்லோவாக இருந்தாலும் நான் ஆக்ஷன் படங்கள் பார்ப்பேன். அப்படி மாதிரி உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். அதையும் தாண்டி நான் கேஜிஎஃப் மாதிரியே இந்த படம் இருக்கும் அப்படின்னு நினச்சி யாராவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கிடைக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா ஆக்ஷன் லவர்ஸ்க்கு இந்த படம் மேபி பிடிக்கும். அண்ட் ஸ்லோவா அந்த மாதிரி ஒரு ஸ்லோவா டைலாக்ஸா அதிகமாக இருக்கிற ஒரு படம் மேக்கிங் வைஸாக நான் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை ஒன் டைம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எனக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஒரு எபோவ் ஆவரேஜான ஒரு படமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருந்துச்சு. அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா சலார் மூவியை பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நீங்களாம் சலார் மூவி பார்த்துட்டீங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா இல்லையா, அண்ட் நான் இந்த ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரிவ்யூ உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சா இல்லையா, அண்ட் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இந்த படம் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் இருக்கும். அப்படிப்பட்ட தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா 2023 ஃபைனல் வீடியோ, லாஸ்ட் வீடியோ. நீ 2024 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா சலார் மூவியோட ரிவ்யூ. அண்ட் உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனல் ஸ்டார் ரிவ்யூ சேனலுக்கு
கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.